நீயா ஏய் உங்களை எத்தனை தடவை சொன்னாலும் அறிவே இருக்காதா? ஏன் நடு ரோட்ல தானே வந்து போவியா? உங்க அப்பா போட்ட ரோடு மாதிரி. உங்க அப்பா எம்எல்ஏ. உனக்கு என்னடா? உனக்கு என்னடா? உனக்கு மூடிட்டு நீ ஓரமா போ. என்ன வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்க போடா. ஜோடா ஏய் அதான் உங்க அப்பா எலெக்ஷன்ல தோத்துறான்ல, அப்புறம் உங்க அப்பா போட்ட ரோடு மாதிரி இன்னும் போற. ஒரு நாள் இல்லனா ஒரு நாள் எங்க அப்பா எம்எல்ஏவா இல்லன்னு சொல்லி நீ ஃபீல் பண்ணுவ. ஐயோ ஆல்ரெடி உன்னை அப்படிதான் சொல்லி நிறைய பேர் இப்போ ஊர்ல கலாய்ச்சின்னு இருப்பாங்க. நான் 10க்கு இன்னொரு என்ன வர வாங்கி கேட்டிக்கிறேன் பாரு. எலெக்ஷன்ல தோத்துட்டாருன்னா உங்க அப்பா போடல இந்த ரோட, புரியுதா? நல்லா ஓரமா நடந்து போனோம். அப்புறம் எங்க அண்ணன் சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் உங்க அப்பா மேல. உங்க அண்ணன் கிட்ட நீ கம்ப்ளைண்ட் பண்ணனா முதல்ல உனத தூக்கி வைப்பாங்க. என்னையா தூக்கி வைக்க போறாங்க? எங்க அண்ணன் நான் சொல்றேன்னா இந்த மாதிரி நான் அந்த பொண்ணிட்ட சொன்னேன், நான் ஓரமா நடந்து போனேன். எப்ப பார்த்தாலும் நடு ரோட்ல நடந்து போகுது. நான் வந்து ஏத்தனா என் வண்டி தான் நான் சேதாரம், அந்த பொண்ணுக்கு ஒரு சேதாரம் கூட கிடையாதுன்னா நான் இப்படியே சொன்னேன் பாருயா. ஏத்தனா என் வண்டி தான் உடையும், அதனால நான் சொல்றேன் பாரு. என்னடா உனக்கு வேணும்? நடு ரோட்ல நடந்து போகாதீங்க. பெண்களை கூப்பிட்டு டிஸ்டர்ப் பண்றியா நீ? டிஸ்டர்ப் பண்றேன் நானு? நீங்க தான் டிஸ்டர்ப் பண்றீங்க. நடு ரோட்ல நடந்து போய் என்ன பேச வைக்காத போ. உங்க அப்பா கிட்ட சொல்லு. நீ பண்ணிட்டு இருக்க ரோட்ல போற பொண்ணுங்க கிட்ட வந்து கொஞ்ச நேரம் நீ ஜாலியா பேசணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து புடிச்சு இழுத்து வச்சு பேசிட்டு. ஆமா இந்த அம்மா பேரு நயன்தாரா, விட்டு ஜாலியா பேசுறாங்க.